പമ്പാസരസിന്റെ തീരപ്രദേശത്ത് സമ്പന്നമോദമടുത്തു വന്നു. കാനന പങ്ക്തിയിടക്കിടക്കിടയ്ക്കോടുന്ന ഘോരതരങ്ങളായ വ്യാഘ്രം, കിടികൾ, കരടികൾ എന്നുള്ള ദുഷ്ടമൃഗങ്ങളെ കൊന്ന് കോമള കേരള പൊന്മല തൻ ഭംഗി കൺകുളിരുമാറു കണ്ട് ക്ഷീണം കുറയ്ക്കുവാൻ വള്ളിക്കുടിലിന്റെ ഉള്ളിൽ കടന്നങ്ങിരുന്നിരുന്ന് കൂട്ടുകാരോടൊത്ത് പമ്പാമാതാവിന്റെ അമ്മിഞ്ഞ പാലിൻ രുചിയറിഞ്ഞു. ശ്രീ ராஜசேகர பாண்டியன் வேட்டையாடுறதுக்காக வனத்துக்கு போனார். பாண்டியராஜ மன்னவன், தயாநிதியான ராஜா, பக்தசீலன். அந்த ராஜா வேட்டையாடுறதுக்காக பம்பாதீரத்துக்கு வந்து சேர்றார். கரடி, கடுவை, புலிகள் இதெல்லாம் வேட்டையாடி தளர்ந்து ക്ഷീണം തീർക്കறதுக்காக വള്ളിക്കുടിലോട് ഉള്ള ഏറി ഉക്കാന്നുണ്ട്. தாகம் வந்தோன தாகம் தீர்க்கறதுக்கு பம்பாஜலம் குடிக்கிறார். വള്ളികൾ ചുറ്റിപ്പടർന്നു നെൽപ്പൂക്കളാൽ ഭംഗി തിങ്ങുന്ന മരങ്ങൾ കണ്ടാൽ മന്ദഹാസം പൊഴിച്ചെപ്പോഴും കാന്തന്റെ പൂമൈ തഴുകും പെണ്ണെന്നു തോന്നും. തീരങ്ങൾ സ്പർശിച്ച് സാവധാനത്തിലായോളങ്ങൾ വെട്ടിച്ചു ശബ്ദത്തോടെ മന്ദമോലിക്കുന്ന പമ്പയെ കാണുമ്പോൾ എന്നുടെ കാന്തയോ എന്നു തോന്നും. அந்த வனத்தோடு அழக பார்த்து ரசிக்கிறார் மகாராஜா. அப்படி அங்க உட்கார்ந்து இருக்கிறத அவருக்கு மனைவிய ஞாபகம் வருது. கொட்டாரத்துல அந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத அங்க வெஞ்சாமரம் வீசி காற்று எப்படி வருமோ அதே மாதிரி இங்க காற்று வரா மாதிரி அவருக்கு தோணறதே. ഭക്തരസികനാം പാണ്ഡ്യഭൂനായകനീ മട്ടിലോരോന്നു ചിന്തിക്കുമ്പോൾ ദേഹത്തു മുത്തുപോലെത്തും വിയർപ്പുകൾ ഒപ്പിത്തലോടി സുഗന്ധവായു. കൊട്ടാരം തന്നിൽ മഞ്ചത്തിലിരിക്കുമ്പോൾ ചാമരം വീശുന്ന ഭാര്യയെ പോൽ அந்த சிம்ஹாசனத்தில ராஜகொட்டாரத்தில உட்கார்ந்துருக்கிறத மனைவி வெஞ்சாமரம் வீசறத எത്ര சுகமாயிருக்குமோ அதே மாதிரி இங்க காற்று வீசறத அவருக்கு அனுபவப்படுறது. ഭൃത്യജനങ്ങളും പൂങ്കാവനത്തിന്റെ സൽക്കാരമാവോളം ആസ്വദിച്ചു. ആദിത്യനീവക കാര്യങ്ങളൊക്കെയും കണ്ടുവെന്നാകിലും മിണ്ടിടാതെ തന്നൂടെ കർത്തവ്യം മാത്രം നടത്തിക്കൊണ്ടങ്ങു പടിഞ്ഞാറു ചെന്നു പറ്റി. ആരെല്ലാം എന്തെല്ലാം ചൊന്നാലും ചെയ്താലും കർത്തവ്യം ധീരർ മറക്കയില്ല. ராஜாவோடு கூட வந்த பிருத்திய ஜனங்கள் எல்லாம் பகவான் அங்க ஜென்மம் கொண்ட அந்த பம்பா தீரத்தில இருக்கிற அந்த பம்பா நதியோடு தீரத்தில இருக்கிற அந்த அழக பார்த்து ஆஸ்வதிக்கிறார். இங்க பகவான் ஜென்மம் கொண்டார் அப்படின்னு சொன்னானாக்கா கைலாசத்திலேந்து பகவான் குழந்தையாயிட்டு அந்த பம்பாதீரத்தில உட்கார்ந்து பம்பாதீரத்தில படுத்துண்டு அழப்போறாரே அதையாக்கும் இங்க எடுத்து சொன்னது. சூரியன் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தார் அப்படின்னா கொடியும் எதையும் கண்டுக்காம அவரோட டியூட்டியை செஞ்சார் அப்படின்னா கிழக்குதிச்ச சூரியன் உச்சஸ்தாயில நின்று அப்புறமா கடைசியில மேற்கு உதிச்சு அவரோட கடமையை செஞ்சார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஆறு என்ன செஞ்சானாலும் சொன்னானாலும் டியூட்டிய
மறக்காம இருக்கிறவாளாக்கும் தீரர்கள் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. சூரியனை மாதிரி அப்படின்னு இங்க சூரியனை எக்ஸாம்பிள் சொல்லப்படுறது. இங்க நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் சூரியன் பார்க்கிறார். இருந்தா கூடியும் அதுல ஒன்னும் ஸ்டண்டாயி நிக்காம சூரியன் அவரோட டியூட்டிய செய்யறார். அவரு மேற்கு போய் அஸ்தமிக்கிறார் அப்படிங்கறது யாக்கும் இங்க சொல்லப்படுறது. சாட்சி ரூபத்திலேயாக்கும் சூரியன் எங்கேயும் இருக்கார் அப்படிங்கறது யாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. நம்மளெல்லாம் காலையில தூங்கி எந்திரிச்சாலும் சூரியன் இருக்கார். சாயந்தரமானா சூரியன் அஸ்தமிக்கிறார். சூரியன் சாட்சியாக பகவானாக இருக்கார் எல்லா இடத்திலையும். உலகத்துல நல்லதும் கெட்டதும் பாக்கிற சூரியன் ஒன்னிலையும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த சூரியனோட உதயத்தையும் அஸ்தமனத்தையும் கரெக்டா அவரோட டியூட்டிய பண்றார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த சூரியனை மாதிரி லட்சிய போதம் இருக்கிறவரா இருக்கும் தீரர்களா இருக்கிறவா அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. தீரர்களா இருக்கிறவா அவளோட கடமைய எப்போதும் மறக்க மாட்டா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. സന്ധ്യാ സമയമടുത്തു വിജനമാം പമ്പാതീരത്തൊരു ഭാഗത്തപ്പോൾ ഒറ്റയ്ക്കൊരു ദിക്കിൽ മങ്ങിക്കിടന്നൊരു വീണ തന്നെത്താൻ ശബ്ദിക്കും പോലെ ഏതോ മനുഷ്യ ശിശു കരയുന്നതു രാജന്റെ കർണത്തിൽ വന്നലച്ചു. ഏതോ ഒരു വീണ சின்னமா நாதம் போடுற மாதிரி, வீணையிலேருந்து சின்ன ஒரு நாதம் கேட்கற மாதிரி அந்த ராஜாவோடு காதுல ஒரு சின்ன குழந்தையோடு அழுக சத்தம் வந்து கேட்கறது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. குழந்தையோடு அழுக சத்தம் அந்த சந்தியா சமயத்துல ராஜாவோடு காதுல கேட்கறது. அந்த சப்தம் கேட்ட இடத்துக்கு ராஜா ஓடுறார். கையில அம்பும் வில்லும் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. അത്ഭുത സ്തബ്ധനായ അപ്പോഴേ രാജാവു വില്ലും ശരങ്ങളും കയ്യിലേന്തി ഒച്ച പുറപ്പെട്ട ദിക്കിലടുത്തു ചെന്നൊന്നു സൂക്ഷിച്ചു നിരീക്ഷിച്ചപ്പോൾ അസ്തമിച്ചിടുന്നോരാദിത്യങ്ങൾ നിന്നു പൊട്ടിപ്പതിച്ചോരു ഖണ്ഡം പോലെ സർവാംഗ സുന്ദരനാമൊരു ബാലനെ കണ്ടു പകച്ചു മിഴിച്ചു നിന്നു. தேஜஸ்வியான ஒரு குழந்தைய அங்க பாக்கறாரு ராஜா. என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணின அந்த நேரத்துல, പകച്ചു നിന്ന அந்த നേരത്തില് എന്തിനീ വേണ്ടതെന്നുള്ളിലാലോചിച്ചു കർത്തവ്യതാമൂഢനായി നിൽക്കെ പുത്തൻ സ്വരൂപമെടുത്തൊരു വൃദ്ധനാം ഭൂസുര ശ്രേഷ്ഠനവിടെ എത്തി. அப்படி ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நின்ன நேரத்துல ஒரு வயசான ஒரு பிராமணன் அங்க வந்து சேரறார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த குழந்தை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அழகான அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தையை நீங்க விட்டுட்டும் போக முடியாது, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயாக்கும் அந்த பிராமண சிரேஷ்டன் அங்க வந்து சேரறார். எல்லாம் பராம்பத மகாத்மிയമീ വീതം ചിന്തിച്ചു രാജാവു നിൽക്കുന്നേരം. எல்லாம் அந்த அம்பிகையோட மகாத்மியம், பராம்பதன் மகாத்மியம் அப்படின்னு நினைச்சுட்டு ராஜா நிக்கிற நேரத்திலேயாக்கும் அந்த விருத்த பிராமணன் அங்க வந்து சேரறார். സംശയം വേണ്ടന്റെ രാജാവേ നിന്നൂടെ സർവൈശ്വര്യത്തിനും ആധാരമായി ക്ഷത്രിയ വംശജനായിട്ടിരിക്കുന്ന ബാലകനാണിവനോർത്തുകൊള്ളുക. ഉന്നോട് സർവ ഐശ്വര്യത്തുക്കും ஆதாரமாயிட்டு க்ஷத்ரிய வம்சஜனாயிட்டு வந்திருக்கிற பாலனாக்கும் இது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த விருத்த பிராமணன் ராஜா கிட்ட சொல்லறார்.
നല്ല മണിയെ കഴുത്തിൽ ധരിക്കുന്ന ബാലൻ മണികണ്ഠനാണു രാജൻ. 12 വത്സരം വന്നു തികയുമ്പോൾ എല്ലാം ശരിക്കറിവായിക്കൊള്ളും. கழுத்துல நல்ல மணி கட்டி இருக்கிற இந்த குழந்தை மணிகண்டன் அப்படிங்கிற பேருல தெரியப்படுவன். 12 வல்சரம் 12 வருஷம் கழிஞ்சானா உனக்கு இந்த குழந்தையோட மகிமை தெரிய வரும் அப்படின்னு அந்த பிராமணன் சொல்றார். മറ്റൊന്നും ഇപ്പോഴുതാലോചിച്ചിടേണ്ട, കൊണ്ടുപോയി നന്നായി വളർത്തിയാലും മംഗളമങ്ങയ്ക്കു വന്നു ഭവിച്ചിടും, சல்சங்கமல்லையோ பாக்யஹேது. இந்த குழந்தை வந்த நேரத்துல உனக்கு எல்லாமே நல்லதா பவிக்கும் அப்படின்னு அந்த பிராமணன் அங்க எடுத்து சொல்லறார் ராஜா கிட்ட. அப்படிங்கறதையாக்கும் இங்க பார்க்க முடியறது. பராசக்தியோடு அனுகிரகம் அப்படின்னு நினைச்சுண்டு ராஜா நிக்கிற நேரத்துல அந்த விருத்த பிராமணன் சொல்றார், உன்னோட சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் ஆதாரமான குழந்தையாக்கும் இது. நல்ல ஒரு மணி கழுத்துல இருக்கிறதுனால மணிகண்டன் அப்படின்னு கூப்பிடலாம். 12 வருஷம் முடியற அந்த சமயத்துல உனக்கு உண்மை புரிய வரும் அப்படின்னு சொல்றார் அந்த വയസ്സാനവർ. ഇങ്ങനെ രാജാവിൻ ശങ്കയൊഴിക്കുവാൻ 5-6 വാചകം ചൊല്ലി വൃദ്ധൻ വേഗം മറഞ്ഞുപോയി. സർവവും ഈശ്വര സങ്കല്പമെന്നു ധരിച്ചു. പിന്നെ ആനന്ദത്തിന്റെ ലഹരിയോടും നവബാല ഹരിഹരപുത്രനോടും ഒത്തൊരുമിച്ചുടൻ ഭൃത്യസമന്വിതം തന്നുടെ രാജ്യത്തു വന്നു ചേർന്നു. ഭൂദേശനെ തന്റെ ആത്മജനെ പോലെ രാജോചിതമായി വളർത്തി മന്നൻ. വൃദ്ധന്റെ വേഷത്തിൽ കാട്ടിൽ വന്നെത്തിയ വിഷ്ണുവതെല്ലാം മനസ്സിരുത്തി. அந்த வயசான பிராமணனோடு வேஷத்துல அங்க வந்து இந்த ராஜாக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாம் கொடுத்தது மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. നോക്കി വരുന്നുണ്ടെന്നാരറിഞ്ഞു ഭക്തലോകൈക വശ്യനാണല്ലോ ദൈവം. താരക ബ്രഹ്മത്തെ താലോലിച്ചിടുവാൻ ഭാഗ്യം ലഭിച്ചുള്ള പാണ്ഡ്യവീരൻ. ഭക്തിക്ഷീരാബ്ദി വെറ്റുള്ള നിശാകരൻ എന്നു പറയുന്നേൻ ഭക്തന്മാരെ. ഭഗവാൻ വിഷ്ണു ഭക്തர்களோடு மனசு தெரிஞ்சு பக்தர்களோடு பிரியப்படி விஷயங்களை செய்யறவராக்கும் அப்படின்னு ஆரிக்காக்கும் தெரியும். பக்தா ஹிதமாக்கும் பகவானுக்கும் ஹிதம். தாரக பிரம்மஸ்வரூபனான மணிகண்டன மகனாயி சீராட்டி வளர்க்கறதுக்கு பாண்டிய மன்னவனுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் பக்தியாகர பாலாழியில உண்டாயி வந்த சந்திரனாக்கும் அந்த பாண்டிய ராஜாவு அப்படின்னு இங்க எடுத்து சொல்லப்படுறது. பகவானோடு மகிமை சாதாரணப்பட்டவாளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பக்தர்களோடு மனச தெரிஞ்சுண்டு அவளோடு பிரியம் என்னவாக்குமோ அதை நடத்தி வைக்கிறவராக்கும் பகவான். இங்க பாண்டியராஜாவுக்கு புத்திரசோகம் இருக்கு, குழந்தைகள் இல்லாத துக்கம், அதை தீர்த்து வைக்கிறதும் பகவான் தான். அதே மாதிரி அந்த மகிஷிய நிகிரகம் பண்றதுக்கு பூமியில மணிகண்டனுக்கு ஒரு அப்பா வேணும். பக்தோத்தமனான அந்த பாண்டிய மகாராஜாவையாக்கும் இதுக்காக பகவான் தேர்ந்தெடுத்திருக்கார். அப்படி அந்த பகவானோட அப்பாவாக இருக்கணும் அப்படின்னா அந்த பாண்டிய மகாராஜாவுக்கு அந்த அளவுக்கு பகவான் கிட்ட பக்தி உண்டாகணும். பாலாழியில உயர்ந்து வர சந்திரன மாதிரி இந்த
பாண்டிய மகாராஜாவா இருக்கிற இந்த புண்ணியாத்மாவான இந்த மகாராஜா அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணி இருக்காரு அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. புத்திரபாவத்தில் வளர்ന്നു വന്നിടുമാ സർവലോകേശ്വരൻ തന്നെ പാണ്ഡ്യൻ വിദ്യകളൊക്കെയും അഭ്യസിപ്പിക്കുവാൻ ബുദ്ധിമാനായ ഗുരുവരനെ ഏൽപ്പിച്ചു. പിന്നെയും വേണ്ടുന്നതെല്ലാം നന്നായി കാലോചിതമായി നടത്തിയിടുമ്പോൾ വിദ്യാസമുദ്രത്തെ പണ്ടേ കടന്നവൻ ഉദ്യമിച്ചിടിനാൻ വിദ്യയ്ക്കായി. மணிகண்டன் வளர்ந்து வந்தோனே அப்பாவான பாண்டியராஜன் குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கான குருவை தேடி ஏற்பாடு பண்ணினார். ஆனா மணிகண்டன் ஆல்ரெடி கைலாசத்துல பரமசிவன் கிட்ட எல்லா வித்தியையும் படிச்சு வித்யாதரனாதான் இங்க வந்திருக்கார். அதை வெளிக்காட்டிக்காம அப்பா குருவை குருகுலத்துல விட்டு மணிகண்டனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினோன ஒன்னும் தெரியாத பையன மாதிரி பகவான் படிக்கிறதுக்கு ரெடியானார். புத்தியோராகிருதி பூண்ட பூதேஸ்வரன் அப்பப்போல் സൽഗുരു ചൊന്നതെല്ലാം നന്നായുറച്ചു വളരെ വേഗം തന്നെ എല്ലാ പടിയും അതിക്രമിച്ചു. വേദശാസ്ത്രങ്ങളും ശസ്ത്രപ്രയോഗവും ജ്യോതിഷ തർക്ക വിദ്യകളും மணிகண்டன் எல்லாம் படிக்கிறார். குரு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோ அதெல்லாம் அவரு ரொம்ப சீக்கிரமா படிக்கிறார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. മന്ത്രപടലവും ദിവ്യായുധങ്ങളും അത്യത്ഭുതങ്ങളാം യന്ത്രങ്ങളും വേറെയുറച്ചു ധരിച്ച കുമാരനെ ദിവ്യനെന്നുള്ളിൽ ഗുരു ഉറച്ചു. சொல்லி கொடுக்கறதெல்லாம் அப்படியே படிக்கிற அந்த குழந்தை ஒரு திவ்ய எபிலிட்டி இருக்கிறவனாக்கும் அப்படிங்கறத குரு தெரிஞ்சுண்டாச்சு. குழந்தையோட அந்த மகாத்மியம் தெரியாத பாண்டியராஜாவாக்குமே எல்லா வித்தியையும் படிப்பிக்கணும் அப்படின்னு குருவை ஏற்பாடு பண்ணினது. கைலாசத்திலேருந்து எல்லா வித்தியையும் படிச்சுட்டு வந்திருக்கிற அந்த மணிகண்டனுக்கு அந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒரு குருவை தேடி பிடிச்சாரு மகாராஜா. வித்யா சமுத்திரத்தை கடந்து வந்திருக்கிற அந்த பகவானுக்கு இனி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை. ஆனா ஒன்னும் தெரியாத பாவத்துல படிக்கிறதாக நடிச்சார் பகவான். குருவிலேந்து எல்லா விதமான வித்தியையும் படிச்சார். எல்லாம் ரொம்ப ஈஸியாக படிக்கிற அந்த குழந்தை திவ்யனாக்கும் அப்படின்னு குருவும் தெரிஞ்சுண்டார். பகவானுக்கு ஒரு ஸ்டார்ட் இல்லை, ஒரு மீடியம் இல்லை, ஒரு எண்ட் இல்லை. அப்படி இருக்கிற பகவான் ஒரு ரூபம் எடுத்து இங்க வந்திருக்கார் அப்படிங்கறத குரு புரிஞ்சுண்டார் அப்படிங்கறதையாக்கும் இங்க பார்க்க முடியறது. ஸ்ரீஹரி சங்கர சூனு பூதேஸ்வரநாதி மத்யாந்த விஹீனீசன் ஜோதி സ്വരൂപനന്ദ ഗുണാലയനാനന്ദ മൂർത്തി അനന്തരമായി അഭ്യാസമെല്ലാം തികഞ്ഞൊരു കാലത്ത് ദക്ഷിണയ്ക്കായി തുനിഞ്ഞുമെല്ലെ മന്ദം ഗുരുവരൻ തന്നൂടെ പാദത്തെ കുമ്പിട്ടു കൂപ്പി വിനീതനായി എന്താണു ദക്ഷിണ വേണ്ടതെന്നേറ്റവും ശാന്തസുഗമമായി ചോദിച്ചപ്പോൾ ഹർഷാശ്രുമിശ്രിത നേത്രയുഗളനാം വന്ദ്യ ഗുരുവരനുച്ചരിച്ചു. ശിഷ്യപ്രധാന സകല വിദ്യാനിധെ ചൊല്ലുന്നേനൊന്നു ഞാൻ പ്രത്യേകമായി ജന്മനാമൂകനും അന്ധനുമായുള്ള
നമ്മുടെ പുത്രന്റെ അസ്വാസ്ഥ്യത്തെ. നീക്കിക്കളഞ്ഞുടൻ വാഗ്ദാടിയും നല്ല കാഴ്ചയും വേഗം കൊടുക്കണമേ. ഈ വിധമാഗ്രഹം ചൊല്ലിയെന്നാകിലും നിന്നുടെ ഇച്ഛ പോൽ ചെയ്യുക വേണ്ടു. ഈ ഒരഭ്യർത്ഥന കേട്ടൊരു നേരത്ത് മന്ദസ്മിതാർദ്രവദനായി. താരകാകാരനാമയ്യപ്പനീശ്വരൻ തന്റെ ഗുരുവരപുത്ര ദുഃഖം നീക്കിക്കൊടുക്കുവാനിച്ഛിച്ചുകൊണ്ടങ്ങു വേഗത്തിൽ തന്റെ ഗുരുസുതനെ കാരുണ്യ സീതാമൃതം തുളുമ്പിടുന്ന താമര കണ്ണാൽ കടാക്ഷിച്ചുടൻ സർവലോകങ്ങൾക്ക് അഭയം കൊടുക്കുന്ന കൈകളെ കൊണ്ടു തലോടി മെല്ലെ. ഒന്നും தெரியாத பாவத்தில எல்லாம் படிக்கிறார் மணிகண்டன். அப்படி எல்லாம் படிச்சு முடிச்ச அந்த மணிகண்டன் குருகிட்ட குருதட்சிணை ஆயிட்டு என்ன வாக்கம் தரணும் அப்படின்னு கேட்கிறார். ஜன்மனா மூடனும் அந்தனுமான புத்திரனுக்கு காட்சையும் பேச்சும் பார்வையும் பேச்சும் தரணுமே கருணாநிதியே அப்படின்னு குரு சொல்றார். குருவுக்கு பகவானாக்கும் இது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலேயாக்கும் இப்படி குருதட்சிணை குரு கேட்டது. எனக்கு இப்படி ஒரு ஆக்ரகம் இருக்கு, என்னோட புத்திரனுக்கு கண்ணும் பேச்சும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. இருந்தாலும் அதுக்கான ஒரு யோக்கியதை இருந்தானாக்கா பகவான் அதை நடத்தி தரணுமே. அப்படி நடத்தி தந்தா எனக்கு சந்தோஷமாகும் அப்படின்னு குரு பகவான் கிட்ட சொல்லறார். தாமர கண்ணனான பகவான் தன்னோட கண்ணுகளால அந்த புத்திரனை பார்க்கிறார். உலகத்துக்கே அபயம் கொடுக்கிற அந்த கைகளால அந்த புத்திரனை தலோடுறார், தடவி கொடுக்கிறார் பகவான். அந்த குருபுத்திரனுக்கு கண்ணு காணறது, பேச்சு வர்றது. அந்த குருபுத்திரன் பகவானை ஸ்துதிக்கிறார். அந்த குருபுத்திரனோடு வைகல்யம் எல்லாம் இல்லாம போறது. கைவல்யதாயகனான பகவான், முக்திதாயகனான பகவான், அந்த முக்திதாயகனான பகவான் அந்த குருபுத்திரனுக்கு வைகல்யங்களை, அதானது கண்ணு காணாத்ததும் பேச்சு வராத்ததுமான அங்க வைகல்யங்களை இல்லாம பண்றார். அப்படி இருக்கிற அந்த பகவான அந்த குருவும் குருபுத்திரனுமா வாழ்த்தி ஸ்துதிக்கிறா அப்படிங்கறதையாக்கும் இங்க பாக்கிறோம். ദൈവമേ എന്നെ കഥിക്കാവൂ, ബാലന്റെ വൈകല്യമൊക്കെയും ദൂരെ പോയി. കൈവല്യദാതാവാമയ്യപ്പ സ്വാമിയെ കൈകൂപ്പി സ്തോത്രങ്ങൾ ചൊല്ലി വാഴ്ത്തി. അച്ഛനോ പുത്രനോ കൂടുതൽ ആനന്ദമുണ്ടായതെന്നുരയ്ക്കുക വയ്യ. ത്രൈലോക്യ നേതാവായി വാഴുന്നു പിന്നെയും ആശിസ്സു നൽകിനാൻ അധ്യാപകൻ. സർവവും ഇപ്പോൾ രഹസ്യമായി വയ്ക്കണമെന്നു ഗുരുവോടുരച്ചു ദേവൻ. വേഗത്തിൽ പാണ്ഡ്യമഹീപതി തന്നോടെ പത്തനം തന്നിലണഞ്ഞു വീണ്ടും. அப்பாவுக்காக்குமா புத்திரனுக்காக்குமா ஜாஸ்தி சந்தோஷம் உண்டாச்சு அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கே முடியாத அளவுக்கு சந்தோஷம். பகவான் குருகிட்ட சொல்லறார், உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உண்மை எல்லாம் இப்போ ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னு மணிகண்டன் அங்கேருந்து சொல்லறார். அதுக்கப்புறமா ராஜதானிக்கு திரும்பி போறார் மணிகண்டன். ദാസഭാവത്തോടു വാണു തുടങ്ങിനാൻ ബാണനും ശംഭുവും എന്ന പോലെ. ആ രാജശേഖര പാണ്ഡ്യനരേശ്വരൻ ആനന്ദ സിന്ധുവിൽ മഗ്നനായി.
ലോകനിയന്താവാമയ്യപ്പ സ്വാമിയെ ആലോകനം ചെയ്തുകൊണ്ടു തന്നെ ராஜதானிக்கு திரும்பி போற அந்த மணிகண்டன் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கிறார். பாணாசுரனுக்கு பரமசிவன்ல பெரிய பக்தி இருந்ததே, அதே மாதிரி சிவன் பக்ததாசனாக்கும் பாணனை காப்பாத்திண்டே இருந்தார். அதே மாதிரி தன்னோடு அப்பாவான பாண்டியராஜா அந்த பக்தனான பாண்டியராஜாவோடு தாசனாயிட்டு இருந்தார் மணிகண்டன். அந்த குழந்தைய பார்த்து ஆனந்தம் அடைஞ்சார், ஆனந்த நிறுத்தம் ஆடுறார் மகாராஜா அப்படிங்கறதையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. കാലങ്ങളിങ്ങനെ പോകുന്ന നേരത്ത് പാണ്ഡ്യ നൃബന്ധന്റെ ധർമ്മപത്നി സന്മുഹൂർത്തത്തിൽ പ്രസവിച്ചു നല്ലൊരു ബാലകനുണ്ടായി എന്ന വാർത്ത ലോകർദൻ കർണത്തിൽ തേൻ പകരും വിധമാമോദത്തോടെ പരന്നൊഴുകി. അച്ഛനാം പാണ്ഡ്യനരപതി ബാലന് രാജരാജനെന്നു പേരുമിട്ടു. അയ്യപ്പദേവനും രാജരാജൻ താനും ഒപ്പം കളിച്ചു പോഷിച്ചു വേഗം. സൂര്യനും ചന്ദ്രനും ഒന്നിച്ചു ഭൂമിയിൽ വന്നു വളർന്നു വരുന്ന പോലെ. மணிகண்டன் வந்த அந்த ராசியில அந்த ஐஸ்வர்யத்துல குழந்தைகள் இல்லாம இருந்த அந்த பாண்டியராஜாவுக்கு பாண்டியராஜாவோடு பத்னி ஒரு பையன் குழந்தைய பிரசவிக்கிறா. ராஜராஜன் அப்படின்னு பேரு போட்டார் ராஜா அந்த குழந்தைக்கு. சூரியனும் சந்திரனும் மாதிரி அண்ணா தம்பிகள் 2 பேரும் கொட்டாரத்துல அழகா வளர்ந்து வந்தா அப்படின்னாக்கும் இதுல பார்க்க முடியறது. പുണ്യൈകലഭ്യമാമി കാഴ്ച കണ്ടുകൊണ്ടീശനെ ചിന്തിച്ചു വാണു രാജ. വാർദ്ധക്യത്തോടു സമീപിച്ചു പോരുന്ന തന്നുടെ യൗവന ശ്രീയെ പാർത്ത് യൗവനത്തോടങ്ങുടുത്തു തെളിയുന്ന ബാലഭൂദേശനെ കണ്ടുകൊണ്ട് രാജ്യാഭിഷേക മഹോത്സവമാചരിച്ചയ്യപ്പ സ്വാമിയെ ராஜாவாக்கான். குழந்தைகள் 2 இப்படி வளர்ந்து வரத பார்த்து ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாகிறதே. தனக்கான வயசாயிண்டு வருது, அந்த மணிகண்டனுக்கான இப்போ யௌவன பிராயம் வந்து நிக்கிறது, தேஜஸ்வியா நிக்கிறார். அதனால ராஜா அந்த குழந்தைக்கு ராஜ்யபாரம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறார். ശേഷിച്ച കാലം തപസ്സു ചെയ്താനന്ദ കൈവല്യം സാധിച്ചു കൊള്ളുവാനായി ധർമ്മസ്ഥിരനായ പാണ്ഡ്യനരപതി മർമ്മമറിഞ്ഞു മനസ്സുറച്ചു. മന്ത്രിപ്രവരനെ തന്നരുകിൽ വിളിച്ചുദ്ദേശമെല്ലാം പറഞ്ഞു പാണ്ഡ്യൻ. വാർദ്ധക്യകാലമണഞ്ഞു തലമുടി മെല്ലെ വെളുത്തു നിലാവുപോലെ. രക്തപ്രസാദ പ്രചുരമാമെന്മേനി ചുക്കിച്ചുളിഞ്ഞതും കാൺമാനില്ലേ. രാജ്യകാര്യങ്ങളെ ചിന്തിച്ചു ഭംഗിയിൽ സൽപ്രജാപാലനം ചെയ്യുന്നവൻ. യൗവനയുക്തനും ശ്രീമാനും ശക്തനും ധർമ്മനിരതനും അഭ്യാസിയോ കാര്യൈകദത്ത ഹൃദയനുമാകണം. பூர்ணமாகும் மனசக்தி வேணும். ராஜா இப்படி யோசனை பண்ணிட்டு மந்திரிய கூப்பிட்டு சொல்றார், பாத்தியா மந்திரி, எனக்கான வயசாயிண்டு வருது, தலைமுடி எல்லாம் நரைச்சு கொடுத்து, உடம்புல தோலெல்லாம் சுக்கி சுழிஞ்செடுத்து, ரத்த பிரசாதம் இல்லை. ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு யௌவனம் இருக்கணும், அதே மாதிரி இந்த பிரஜைகளை எல்லாம் காப்பாத்துறதுக்கான சக்தி இருக்கணும். அதனால மனசுக்கும் சக்தி வேணும். ഇതൊന്നും എനിക്കില്ല, எங்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் சோர்ந்தெடுத்து அப்படிங்கறத நீ காணலையா அப்படின்னு கேட்கிறார்.
എന്നിലേഴും വീരശ്രീ ഗുണമൊക്കെയും മങ്ങി മയങ്ങി തുടങ്ങി മെല്ലെ. എങ്കിട്ട് இருக்கிற இந்த வீரஸ்ரீ எல்லாம் വയസ്സാനതിനാല് ഇല്ലാമ പോയിടുത്ത്. ആകയാൽ ഇന്നു ഞാൻ നമ്മുടെ നന്ദനായി വളരും മണികണ്ഠനെ എല്ലാം തികഞ്ഞു പരിലസിച്ചിടുന്ന വില്ലാളി വീരനാം യോദ്ധാവിനെ എന്റെ ഈ സ്ഥാനത്തിരുത്തി വാഴിക്കുവാൻ ഇന്നു ഞാൻ ഓർക്കുന്നു മന്ത്രിവര്യ. அதனால என்னோடு இந்த ராஜபதவியில உட்காரறதுக்கு தகுதியானவன் மணிகண்டனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு மணிகண்டனுக்கு ராஜ்ய அபிஷேகம் பண்ணறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு மந்திரிகிட்ட சொல்றார். വേണ്ടുമൊരുക്കങ്ങളെല്ലാം തുടങ്ങണം മുൻകൈയായി നീ തന്നെ നിന്നിടണം. இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீதான் பார்க்கணும் அப்படின்னு மந்திரிகிட்ட மகாராஜா எடுத்து சொல்றார். என்னெல்லாம் தேவையோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீயே பண்ணு, மணிகண்டனை ராஜாவாயிட்டு உட்கார வைக்கணும். வயசான பாண்டிய மகாராஜா இளமையா வந்து நிக்கிற அந்த மணிகண்டனை பார்த்து அடுத்த ராஜாவாயிட்டு மணிகண்டனை பதவி ஏற்க வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிண்டு அதுக்கான வேலைகளை பண்றதுக்கு மந்திரி கிட்ட சொல்லுறார். மந்திரிகிட்ட சொல்லுறார், வயசான ராஜா ராஜ்யம் பறிக்க கூடாது. ஒரு ராஜா அப்படின்னா சக்தி இருக்கணும், படிப்பு இருக்கணும், அதே மாதிரி இளமையா இருக்கணும். இப்போ எனக்கு சக்தியும் இல்லை, இளமையும் இல்லை, படிப்பு மட்டும்தான் இருக்கு. அதனால என்னோட புத்திரனான மணிகண்டனை ராஜாவாயிட்டு வாழிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட சொல்லுறேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீ பண்ணு. வில்லாளி வீரனான மணிகண்டனை ராஜ்யபாரம் ஏൽപ്പിച്ചു கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன மந்திரிக்கு அது இஷ்டமாகலை. ആകയാൽ വേഗം മനസ്സിരുത്തിക്കൊണ്ട് കാര്യങ്ങളൊക്കെ നയിക്ക ശീഘ്രം. രാജവരൻ തന്റെ ആജ്ഞകളി വണ്ണം കേട്ടൊരു നേരം മനസ്സു ചുട്ട് കഷ്ടമെന്തൊക്കെയോ നിന്നു വിചാരിച്ചു ശപ്പനി മട്ടിലുരയ്ക്കയായി. രാജശിഖാമണേ കാര്യങ്ങളൊക്കെയും ഈയൊരു മാസത്തിനുള്ളിലായി നേരെയാക്കിക്കൊള്ളാമെന്നതു കേട്ടൊരു മാസമവധി കൊടുത്തു മന്നൻ. മന്ത്രിപ്രവരനേകമാലോചിച്ചിട്ടേകനായി മാനസം വെന്തുരുകി. മന്ത്രി രാജാ ചെന്നത് മന്ത്രിക്ക് ഇഷ്ടമാകലേ. அதனால ஒரு மாசம் டைம் கேட்டு வாங்குறார். மந்திரி கேட்டு வாங்குற டைம் என்னத்துக்கு அப்படின்னா எப்படியாவது இத தடங்கல் பண்ணி நிப்பாட்டணும். அதுக்காக யோசனை பண்றதுக்காகவும் ஒரு மாசம் டைம் கேட்டு வாங்கினது. പിന്നെയും പിന്നെയും ചിന്തിച്ചു ചിന്തിച്ചു അന്നു മുഴുവനും ഉറങ്ങിയില്ല. அப்படி யோசனை பண்ணி தூக்கமே வரலை இந்த மந்திரிக்கு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ശ്രീരാമ രാജ്യാഭിഷേകം മുടക്കുവാൻ മന്ദരയെ തള്ളിവിട്ട ബുദ്ധി ഈ മന്ത്രി തന്നൂടെ മസ്തിഷ്ക കൂടത്തിലെത്തിക്കടന്നു കൂടിയിരുന്നു. ശ്രീരാമ പട്ടാഭിഷേകം முடக்கிறதுக்கு மந்தரை பிரயோகிச்ச அந்த துர்புத்தி மந்திரிக்கு ஞாபகத்துக்கு வரது. മാതാപിതാക്കളേതെന്നറിയാത്തൊരു ബാലനെ കാട്ടിൽ നിന്നാനയിച്ച് പുത്രനെ പോലെ വളർത്തിയ അനന്തരം തൻ പുത്രൻ തന്നെ മറന്നും കൊണ്ട് അമ്മ അപ്പ ആരെന്ന് தெரியாத ഒരു അനാഥനാന ബാലനെ കാട്ടിലേന്ത് എടുത്തു തൂക്കിണ്ട് വന്ന് വളർത്തിനത് കൊടിയും പോരാതെന്ന് ഇപ്പോ
சொந்தம் புத்திரனை மறந்து எங்கேந்தோ தூக்கிண்டு வந்த அந்த புத்திரனை ராஜாவாக்கிறதுக்கு பாக்குறாரே இந்த ராஜா. രാജ്യാധികാരവും കാട്ടാള ബാലനിൽ കെട്ടിയേൽപ്പിക്കാൻ തുടർന്നിടുന്നു. രാജാവാകற அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு அந்த காட்டாள பாலன், அதாவது காட்டிலேந்து கொண்டு வந்திருக்கிற அந்த பாலனுக்கு രാജാവായിട്ട് അഭിഷേകം നടത്തുறதுக்கு இந்த ராஜா துணியறாரே. என்ன கஷ்டம் இது! അത്യന്ത കഷ്ടമിതെന്നുള്ളിലോർത്തുകൊണ്ട മന്ത്രി പിന്നേക്കു മാർഗങ്ങളാൽ. அதுக்கப்புறமா இது கஷ்டம்தான், இப்படி நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மந்திரி இதை தடங்கல் பண்ணி நிறுத்துறதுக்கு என்னவாக்கும் ஒரு மார்க்கம் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயப்பனை என்னெல்லாம் பண்ணினாலாக்கும் இதை தடங்கல் பண்ணி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு யோசனை பண்றான். அநாதனான பாலனுக்கு ராஜசிம்ஹாசனம் கொடுத்தானாக்கா ராணியோடு சொந்தம் சோரையில பிறந்த அந்த புத்திரனான அந்த ராஜராஜனுக்கு அப்புறம் ராஜ்யம் கிடைக்காது. இத தடசம் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு என்ன வாக்கு மார்க்கம்? திரேதாயுகத்துல நடந்த அந்த காரியங்களை மறுபடியும் புனராவர்த்தி இங்க பண்ணறதுக்கு யோசனை பண்றார் இந்த மந்திரி. ഭൂതാദി നായകനാകുമയ്യപ്പനെ കൊല്ലാനുറച്ചു ആ ദുഷ്ടബുദ്ധി. அந்த பூதாதி நாயகனான ஐயப்பனை கொல்லறதுக்கு தீர்மானம் பண்றான் மந்திரி. ആയതു ദേവന്റെ നിശ്ചയമല്ലയോ, പിന്നെയുണ്ടായതും അത്ഭുതം താൻ. ഇതെല്ലാം ദൈവ നിശ്ചയമായിട്ട് നടക്കുന്ന விஷயங்களாக்குமே, அதனால எல்லாம் ஆச்சரியமான விஷயங்களா நடந்தது. ദുർമന്ത്രവാദങ്ങൾ ചെയ്തു ഭൂദേശനെ ചാമ്പലാക്കിടാൻ പരിശ്രമിക്കേ താണ്ഡവലോലനാകുന്ന മഹേശനാൽ അയ്യപ്പ സ്വാമി രക്ഷിക്കപ്പെട്ടു. துர்மந்திரவாதங்கள் செஞ்சு அந்த பூதேசனை சுட்டு சாம்பலாக்கிறதுக்கு நினைச்ச அந்த மந்திரியோடு அந்த ஐடியா ஒன்றும் செல்லுபடி ஆகலை. பரமசிவன் அங்க வந்து பிரத்யட்சப்பட்டு அந்த குழந்தைக்கு பஸ்மத்தை கொடுத்து அந்த குழந்தைய കാപ്പാത്തിനാർ. അഗ്നി സ്വരൂപനെ തീപ്പൊരി കാണിച്ചു പേടിപ്പിച്ചിടാൻ തുടങ്ങുന്നവർ ഏതുവിധമെന്നാൽ അപ്പടി തന്നെ ആ മന്ത്രിയും വേറെ പണിയെടുത്തു. அக்னி സ്വരൂപനാன அந்த ஐயப்பனை, பகவான் சுவாமியா இருக்கிற அந்த ஐயப்பனை, அக்னியோடு ரூபமாயிருக்கிற ஐயப்பனை அக்னியால தீர்க்க முடியுமா? நெருப்பு கொள்ளியால தீர்க்க முடியுமா? அதே மாதிரி என்னெல்லாம் செஞ்சாக்கும் இந்த மணிகண்டனை இந்த மந்திரி இல்லாம பண்றதுக்கு தன்னோட புத்திய யோசனை பண்ணினார் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அடுத்து மறுபடியும் அடுத்த யோசனை மறுபடி செய்யறார். എന്റെ ഗൃഹത്തിലടിയന്തിരമുണ്ട്, നാളെ നീ പോരിക വേണമല്ലോ എന്നുള്ള മന്ത്രിതൻ പച്ചച്ചിരി കൊഞ്ചൽ കൊഞ്ചിക്കുഴഞ്ഞങ്ങു കേട്ടുകൊണ്ട് മന്ത്രി ഗേഹത്തിങ്കൽ അയ്യപ്പൻ ചെന്നിട്ട് കിട്ടിയ ഭക്ഷണം ആസ്വദിച്ചു. ഘോരമാകുന്ന വിഷം കലർന്നുള്ളതാം മന്ത്രിതൻ ഭോജനം തിന്നെന്നാലും ദേവാമൃതത്തിന്റെ സത്തായ മൂർത്തിയിൽ ഒന്നും ഫലിച്ചില്ലാതത്ഭുതമോ. വിഷ്ണുവിൻ വാഹനമായ ഗരുഡനെ കാളിയനൂതിയാൽ ആർക്കു ഛേദം. പൊങ്ങിക്കറങ്ങിപ്പറക്കും പരുന്തിനെ കെട്ടവൻ കെട്ടുവാൻ ഞാഞ്ഞുൾ കൊതിക്കും പോലെ. துர்மந்திரங்கள் செஞ்சு சாம்பலாக்கிறதுக்கு முயற்சி பண்றான் மந்திரி. பரமசிவன் பஸ்மம் கொடுத்து அந்த மணிகண்டனை காப்பாத்தினார். அக்னி ஸ்வரூபனை தீப்பொறி காட்டி பயமுறுத்துறதுக்கு சிரமிக்கிற மாதிரி மந்திரி தன்னைத்தான் ஐயப்பனை இல்லாமாக்கிறதுக்கு பல வழிகளையும் செஞ்சான். என்னோட வீட்டுல விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு விஷம் சேர்த்த அன்னத்தை கொடுக்கறான். விஷ்ணுவோடு வாகனமான கருடனை காளியன் அப்படிங்கிற கொடும் சர்ப்பம் ஊதினானா அந்த பருந்துக்கு என்ன சம்பவிக்கும்? ஒன்னும் சம்பவிக்காது. அதே மாதிரி
உயரத்துல பறக்கிற அந்த பருந்த கெட்டி போடுறதுக்கு ஞானூல் கொதிக்கிற மாதிரி இந்த மந்திரி பலவிதமான ஐடியா பண்ணிட்டும் ஒண்ணுமே சக்சஸ் ஆகலை அப்படின்னாக்கும் இதுல பார்க்க முடியறது. மந்திரியோடு எந்த விதமான வேலைகளும் செல்லுபடியாகலை அப்படின்னாக்கும் இதுல எடுத்து சொல்லப்படுறது. அதையாக்கும் இங்க பார்க்கிறோம். மணிகண்ட சுவாமிய இல்லாம ஆக்கிறதுக்கு இப்படி பலவிதமான வழிகளை செஞ்சிட்டும் ஒண்ணுமே இங்க நடக்கலை அப்படிங்கறதையாக்கும் பார்க்க முடியறது.